ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் இப்போ நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஈவினிங் டு நைட்டுக்குள்ளால் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஹோட்டலில் விசாரித்தபடி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆம்பர் ஃபோர்ட் போய் பாருங்கள், அது போல் பிங்க் சிட்டி போய் பாருங்கள், பிங்க் சிட்டி வந்து நைட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பி வந்துவிட்டோம். ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பிங்க் சிட்டியோட என்ட்ரன்ஸுக்கு முன்னால் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து எதுக்கு பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து சீட்டு பெல்ட் போடல, நான் போட்டிருந்தேன், ஒய்ஃப் வந்து சீட் பெல்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒய்ஃபோட மடியில் வந்து அவன் ஜெருஷ் உட்காந்துருக்கான், அவனை வச்சுட்டு சீட் பெல்ட் போட முடியல. ஸோ ஆனால் ஃபைன் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ இது பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த 2 சைடும் பார்க்குறது வந்து ஃபுல்லாகவே வந்து பிங்க் சிட்டி தான். ஸோ இதில் ஒரு 4-5 ரோடு இருக்குது போல் இருக்குங்க. நம்ம வரும்போது பார்த்தோம், அந்த சிட்டிக்குள்ளால் என்ட்ரு ஆன பிறகு பார்த்திங்கன்னா எல்லா ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே போல் இருக்குங்க, ஒரே போல் இருக்குது, கலர்ஸ் ஒரே போல் இருக்குது. அது போல் இந்த ஷாப்ஸ்லலாம் சைடில் பாருங்களேன், போர்டெலாம் வந்து ஒரே போல் தான் எடுத்துக்காங்க. நம்ம ஊரில் போல் வந்து அந்த பெரிய போர்டெலாம் வந்து லைட் போர்டெலாம் வைக்க முடியாது. அவங்க வந்து அந்த இதில் அந்த ஒயிட் கலரில் என்ன எழுத முடியுமோ அது மட்டும் தான் எழுதிக்கணும். ஒரு 2 minutes. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். என்ன பேசிகிட்டு இருந்தோம், இந்த போர்டு இது பெயிண்டிங்ஸ் இது எதுவுமே வந்து இந்த பிங்க் சிட்டிக்குள்ளால் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் பண்ண முடியும் போல் இருக்குது. ஷாப்ஸ்க்கு நம்பர்ஸ் இருக்கும், அதே போல் வந்து அந்த நம்பர் போர்டுக்கு வந்து நேம் வைக்கிறது எல்லாமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இது பண்ண போல் இருக்குது. நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து டுவர்ட்ஸ் வந்து ஆம்பர் ஃபோர்ட்டு போயிட்டுருக்கோம். ஆம்பர் ஃபோர்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டை, மலைக்கு மேலே இருக்கிறது. ஆனால் அந்த கோட்டையில் வந்து இப்போ நைட்டு வந்து லைட் ஷோ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைட் ஷோக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். லைட் ஷோவும் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நைட்டு 2 ஷோ தான் இருக்குது போல் இருக்குது. 7 to 8 ஒரு ஷோ, 8 to 9 ஒரு ஷோ. அது 7 to 8 வந்து ஹிந்தியா இல்லை இங்கிலீஷான்னு தெரில. ஒரு ஷோ வந்து ஹிந்தி, ஒரு ஷோ இங்கிலீஷ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் அங்கே போயிட்டு லைட் ஷோ பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத நம்ம கன்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ பிங்க் சிட்டியை தாண்டி வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வந்த உடனே அது வந்து ஒரு மாதிரி கச்சாபிச்சான்னு இருக்குங்க. ஒரு மாதிரி நம்ம சென்னையிலலாம் ஒரு சில ஏரியாலாம் வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி டிராஃபிக்கு இதெல்லாம் வந்து இது இல்லாமல் இருக்குது. கூகுள் போட்டு போயிட்டுருக்கோம் மேப்பில். ஸோ அது வந்து ஷார்ட்கட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. ஸோ இன்றைக்கி பிளான் படி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த 7 to 8 வந்து லைட் ஷோ பார்த்துடலாம். ரிட்டன் வரும்போது ஜல் மஹால் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஜல் மஹால் சைடு வந்து கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னங்கிறது தெரியல. டைம் இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் பார்த்துட்டு நம்ம வரலாம். ப்ளஸ் வந்து ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து பிங்க் சிட்டியோட நைட் எப்படி இருக்குது, லைட்லாம் போட்டிருக்க நேரம் வந்து பிங்க் சிட்டி ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த வியூவை வந்து இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட பிளான் வந்து அவ்வளோதாங்க. பெருசாக இன்றைக்கி நம்ம வந்து வேறு எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10:30, 11 o'clock வரை என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து ஜெய்ப்பூரை சுற்றி பார்க்க பிளான் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து சேர்ந்தது லேட்டு. அதே போல் வந்து இன்னொன்று பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஜெய்ப்பூரில் வந்து ஆல்ரெடி மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சொன்னாங்க. ஸோ நான் சொதப்பாமல் இருக்கணும். இப்போதைக்கு மழை இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஜெய்ப்பூரில் டைம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம டெல்லி கிளம்பணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மலை தெரியுதா, மலைக்கு மேலே லைட்லாம் போட்டு தெரியுதா,
அதுதான் வந்து ஆக்சுவலாக ஆம்பர் ஃபோர்ட். நம்ம ஆல்மோஸ்ட் நியர்பை வந்துட்டோம். அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே போகலாம். நம்ம இப்போ லைட் ஷோ நடக்கிறது வந்து எங்கேருந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ போயிட்டு நான் வந்து உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த லைட் ஷோங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒளி நிகழ்ச்சி அப்படின்ட்டு முன்னாடி போடுவாங்க. அதாவது 80s கிட்ஸுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ நாகர்கோயிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து அந்த அசிசியில் வந்து அடிக்கடி நடக்கும். இந்த கிறிஸ்டின் ரிலேட்டட் இது வந்து அந்த ட்ராமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜ் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்டோரி அப்படி சொல்லிகிட்டே ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் லைட் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே லைட் போடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே யாராவது வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து அந்த இது நடக்கும். ஸோ அதுதான் வந்து லைட் ஷோ. இங்கேயும் வந்து அந்த ஃபோட்டோட ஹிஸ்ட்ரி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அது நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து நெட்லேயே வந்து ரீட் பண்ணிட்டேன். நான் அது வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி நான் போட முடியுமான்னு பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறேன், இல்லாட்டா வந்து கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். திரும்பி நைட்டு ஜெய்ப்பூர் சிட்டியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஜெய்ப்பூரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க. ஸோ இந்த லைட் ஷோ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியாக தான் வந்து நீங்கள் போகணும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜீப் அவைலபிலிட்டி இருக்கும். காரும் வந்து நம்ம போகலாம். ரொம்ப மேலே போக முடியாது, பட் கீழே பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த இது வரை அலோவ் பண்ணுவாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 300 ரூபாய் டிக்கெட்டு லைட் ஷோ பார்க்குறதுக்கு 1 hour ஷோ. ஸோ இப்போ வந்து ஹிந்தி ஷோ போயிட்டுருக்கு நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த ஷோவில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து அந்த அக்பர் காலத்திலேருந்தே வந்து இந்த ஃபோட்டோட அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹிந்தி ஷோனால நம்மளுக்கு ரொம்ப புரியல, இங்கிலீஷ் ஷோக்கு வந்து நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு லைட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நம்புகிறேன் ஃபுல் இது ஆட் பண்ணலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணிருப்பாங்க. नाहरगढ़ किले की तामीर शुरू की। यह किला आमेर के इतना नज़दीक है कि लगता है सवाल। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அந்த லைட் ஷோ முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஆன் த வேல வந்து பிங்க் சிட்டியை வந்து நைட் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஸோ நாளைக்கு நம்ம வந்து மறுபடியும் வந்து வேறு ஒரு வீடியோவில் கன்டினியூ பண்ணலாம். பாய்.